guys, welcome and welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோ என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு கொலாப் ஷூட் ஃபோட்டோ ஷூட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பிஹைண்ட் தி சீன் அண்ட் டே இன் மை vlog இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நான் எந்திரிச்சேன். இப்போ தான் இல்லை, ஒரு 1 hour ஆச்சு. சாய் குடிச்சாச்சு அண்ட் பெட்டெல்லாம் நீட் பண்ணணும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோகிராஃபர் வந்து 3 o'clock வந்துட்டு லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்டு, இங்கே நியர்பை தான், ஏன்னா பையன் இருக்கான்ல அதனால நியர்பை தான். ஸோ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு எப்படி ஷூட் போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஆஃப்டர் ஸோ லாங், மேரேஜுக்கெல்லாம் முன்னாடி நான் ஷூட் பண்ணது அது ஒரே ஒரு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஃபோட்டோ ஷூட் அதுதான். இப்போ வந்து அகெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் பேபி. ஸோ திஸ் இஸ் கோன் பி டிஃப்ரெண்ட் ஒன். அண்ட் அவனை எப்படியோ ப்ரெப் பண்ணி ஃபீடெல்லாம் கொடுத்து அம்மாட்ட கொடுத்துட்டு அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ யா, நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ காலையில் வந்து ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. much later. எல்லா நாளுமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், என்னோடய கருவளையம்லேருந்து என்னோடய பிம்பிள்லேருந்து எல்லாமே நல்லா தகன்னு இருக்கு. ஸோ எனிவேஸ் மேக்கப் தானே போட போகிறோம். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். அதாவது என்னோடய பஜாமாஸ் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைம் என் கூட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது டைம் மீட் பண்ணும்போது நாங்கள் 2 ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க, பக்கத்து ஏரியா தான். இப்போ வந்து நம்ம ஸ்கின் எதுவுமே நான் ப்ரெப் பண்ணல, ஏன்னா அவங்க வந்தோன்னே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தம்பி தூங்க போட்டாச்சு. எவ்ரிதிங் இஸ் டன். A few minutes later. Before and after எடுத்துக்கலாம். ஏய், கேமரா அதுலயே தெரியுதுப்பா. அதான் நானும் பார்த்தேன். என்ன நானும் யோசிச்சுட்டு எனக்கு இந்த ஃபேன் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓ சாடு. சரி, எவ்வளோ டைம் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் நான். இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த பிஃபோர் போட்டுட்டு என்னோட வளகாப்புல பிஃபோர் இருக்குல்ல, அந்த பிஃபோர் இந்த பிஃபோர் இப்போ எடுக்கிற பிஃபோரும் போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ நல்லா ஆயிடுச்சு. உங்க இது ஸ்கின்னும் சரி, பாடியும் வந்துட்டு ஸ்லிம் ஆயிடுச்சு. எல்லாரும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் போடும் தான் சொல்லுவாங்க. ஸோ சோஃபார் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி பிரைட்ஸ் போடணும். அழகா இருக்குல்ல? எனக்கு பின்னாடி கூட எனக்கு எப்படியுமே அழகாயிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முன்னாடி எந்த மாதிரி போடலாம்னு தான் எனக்கு டவுட்டு. இது போட்டு பார்க்கலாம் உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகுதா. கீழே வரைக்கும் போடுறதா இல்லை போட்டுடலாமா? கீழே வரைக்கும் இங்கே அந்த கண்ணாடி கீழே தான், இந்த இடத்துல வர மாதிரி போடலாமா? அது எக்ஸ்பிளைனர் போடுறதுக்கே பரவாயில்ல. ஆனால் ஓகேவா? நல்லா இருக்குல்ல? அதே தானா? சாய் போட்டுட்டு நடுவில் வேணும்னா வேற கலர் பிங்க் ஷேட் மாதிரி கொடுக்கலாமா? ஏய், நைக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்டு தான் நான் வாங்கினேன். எனக்கு கோ டு லிப் ஷேட் ஆயிடுச்சு. நைஸ். எனக்கு வாட்டர் பாட்டில் மட்டும். நைஸ். போகலாம். ஏய், நல்லா இருக்குப்பா. ஆர்டிஸ்ட் ஷூட்டுக்கு போகலாம். நேச்சுரல் டோனில் எப்படி தெரியுது? வேற வழி
ரெடி இருங்க பண்ணுங்க நல்லா ஸ்மைலோட ரெடி பண்ணுங்க ஓகே அப்படியே இருங்க ரெடி ஏதோ பேச சொல்றாங்க ஷூட்டிங் சுகுமாரன் இதான் லொக்கேஷன் இல்லை